குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 13 சாப்டர்ஸ் ஷார்வேந்திரன் எண்ணங்கள் தொடர்ச்சி. 16. அன்னை ஏற்றுக்கொண்டு புதிய சத்திய வாழ்வை நாடும் பக்தன் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோசியம், சகுனம், நல்ல கெட்ட நேரங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன் அவற்றின் ஆட்சிக்கு உட்பட்டவன் இல்லை. 17. மேலை நாடுகள் லௌர்லீசம் சிறப்பை, பொருளாதார பெருவாழ்வை நாடுகின்றன. அவை மனித குலத்திற்கு நாசம் விளைவிக்கக்கூடியவை. 18. மனிதன் தெய்வங்களை விட ஆத்மீகத்தால் உயர்ந்தவன். தெய்வங்கள் அபரிமிதமான சக்தியுடையவை. அவற்றின் அளவு பூமியின் அளவு. ஒவ்வொரு கடவுளும் பூமி அளவு பெரியதாகும். அவர்கள் வசிக்கும் லோகம் சிருஷ்டியில் பூவுலகத்தை விட 3 நிலைகள் மேலானதாகும். ஆனால் தெய்வங்கள் சிருஷ்டிக்க முடிய தெய்வங்களாகத்தான் இருக்க முடியும். தங்களுடைய ஆத்மீக நிலையை உற்பத்தி கொள்ளும் திறன் அவனுக்கு இல்லை. மனிதனுக்கு ஆத்மாவும் அதன் பிரதிநிதியான சைசிக் பீயிங் சைத்திய புருஷனும் உண்டு. சைத்திய புருஷன் வாழ்க்கையில் செயல்படுகிறான். ஆத்மா சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டது. சைத்திய புருஷன் சிருஷ்டியில் வாழ்க்கையில் செயல்படுபவன். அவனுக்கு வளர்ச்சியுண்டு. அதன் மூலம் மனிதன் தன் ஆத்மீக நிலையில் தொடர்ந்து முன்னேறுகிறான். தெய்வங்களுக்கு இந்த ஆத்மாவின் பிரகிருதியான சைத்திய புருஷன் கிடையாது. ஆதலால் தங்களுக்கென ஏற்பட்ட அளவிறந்த சக்தி அவர்கள் பிரயோகம் செய்து மகிழலாம். தங்கள் ஆத்மீக நிலையை உயர்த்தி கொள்ள முடியாது. அவர்கள் அப்படி விரும்பினால் பூலகத்தில் மனிதராக பிறந்தால்தான் முடியும் என்பது ஸ்ரீ அரவிந்தரது கருத்து. 19. மனித பிறவியில் 99% இறைவனுக்கு எதிரான சக்தியாகும். 20. ஒரு கணம் கூட மனிதனால் ஈகோ தான் எனும் உணர்வை வெளிப்படுத்தாமல் செயல்பட முடியாது.